அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் வீடியோவே வருது. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்ரீத் அன்னைக்கு மார்னிங் டு நூன் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே வந்து சேரும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பக்ரீத் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது சன்ரைஸ் ஆகிறது. அந்த சன்ரைஸ் ஆகிற இடம் மட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் கலரில் இருந்தது. வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு அந்த கலர் அவ்வளோவா தெரியலை, பட் நேரில் அவ்வளோ அழகாக இருந்தது மாஷா அல்லாஹ். பக்ரீத் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழுகை வந்து சீக்கிரமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு மசூதிக்கு வந்து கிளம்பிட்டார். ஒரு 6:30 மணி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வீடெல்லாமே பெருக்கி தொடச்சி நானும் பார்த்திங்கன்னா தொழுகிறதுக்காக கிளம்பிட்டேன்னா எங்கேயுமே போல் வீட்டில் தான் தொழுதேன். ஜொஹன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால அவன் வந்து அந்த சைடு தூங்கிட்டு இருக்கான். நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தொழுதுடலாம் அப்படின்றதுக்காக ஊதுவத்தையெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே தொழுவேன். ஃபெஸ்டிவலுக்கான தொழுகை எல்லாமே, ஏன்னா அந்த ஒரு வைப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். என்னுடைய பக்ரீத் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நான் ரம்ஜானுக்கு எடுக்கும்போதே சேர்த்து எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து காட்டன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காக. டைம் பார்த்திங்கன்னா 7:45. ஸோ இந்த டைமில் நான் பார்த்திங்கன்னா தொழுதுட்டேன். நான் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்காக குலோப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தேன். ஸ்வீட்டுக்கு எப்போவுமே வந்து ஷீர் குருமா, ரைஸ் கீரு, இல்லைனா ப்ரெட் ஹல்வா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யணும். சரி குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். இதையும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு எல்லார் வீட்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். இவரும் பார்த்திங்கன்னா வந்துட்டார் பள்ளிவாசல்லேருந்து. ஸோ வந்ததுக்கப்புறமா இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து அவர் கிளம்பிட்டார். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜொஹான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு காலையில் போயிடுவான். இங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, ஸோ தாங்க முடியலை அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்து நான் அமுச்சு வச்சுருவேன். ஸோ அந்த பழக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே அழுகை. அன்றைக்கி வீட்டில் இருக்க மாட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் போகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு செம்ம அழுகா. அவங்க அப்பா கடைக்கு போனவர் ரிட்டனே வந்துட்டார். அவங்க அப்பாவை பார்த்ததுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து ஃபேஸில் ஒரு சிரிப்பே வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவன் உட்காந்துட்டு எப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்ட்டு அந்த கேட் கிட்ட. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அவனை விட்டுட்டு கிளம்பிட்டாரான். ஸோ அதனால் செம்மையாக அழுதுட்ருந்தான். ஜொஹானோட ஈத் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். ஸோ அதனால் சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு. அவன் பார்த்திங்கன்னா நியூ ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்றதுனால அவரோட கலர் ட்ரெஸ் வந்து எடுத்து போட்டுட்டார். அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரை ரைஸ் மாதிரி தான் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்போவே ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே பிரியாணி தான் செய்வாங்க. பட் நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு வந்து பிரியாணி வந்து செய்ய மாட்டோம். ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீடு, அம்மா வீடு அப்படின்ட்டு போவோம். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வெஜ் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பக்ரீத் ஃபெஸ்டிவல் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.